நம்ம உடம்பு ஒவ்வொரு மாதமும் புதுசா மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம உடம்புக்குள்ளேயே அலாம் கிளாக் இருக்கு. இந்த மாதிரி செம்ம சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்க்கிறது ஃபேக்ட்ஸ் வித் ஜிகே. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். கடந்த மாதம் இருந்த நீங்க இப்போ அதே நபர் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின் செல்ஸ் ஒவ்வொரு மாசத்துக்கும் முழுசா சேஞ்ச் ஆகிடும். அதாவது எவ்ரி மந்த் நியூ வெர்ஷன் ஆஃப் யூ. உடம்பு புதுசு, ஆனா ப்ராப்ளம்ஸ் மட்டும் சேம் தான். பறவைகள் எவ்வளவு தூரம் பறந்தாலும் வழி தவறாம திரும்ப வருது. எப்படி? கூகுள் மேப்ஸ் இல்ல, ஜிபிஎஸ் டிவைஸ் இல்ல, ஆனா அவங்களோட பிரெயின்ல எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட ஃபீல் பண்ற பவர் இருக்கு. அதனால தான் பறவைகளுக்கு டைரக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகிறதே இல்ல. நீங்க முழுசா மனிதன் தானா இல்லன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம பாடியில மனித செல்லை விட பாக்டீரியா செல்ஸ் தான் அதிகம். அதாவது நம்ம ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் பாக்டீரியா. பயம் வேண்டாம், அவங்களால தான் நம்ம ஹெல்த்தி. ஃபோனை பார்த்துட்டே படிக்கிறேன், டிவி ஓடிக்கிட்டே வேலை பண்றேன். இதுக்கு பேரு மல்டி டாஸ்கிங்னு நினைக்கிறோம். ஆனா ட்ரூத் என்னன்னா, நம்ம பிரெயின் ஒரே டைம்ல 2 விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸ் செய்ய முடியாது. மல்டி டாஸ்கிங்னு சொல்றது ஒர்க் பண்றது இல்ல, கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றது தான். நம்ம வீட்ல ஃப்ளோர் மாப் பண்ணா ஒரே நாள்ல காலடி மார்க் வேனிஷே ஆகிடும். ஆனா மூன்ல நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? அந்த காலடி 10 கோடி வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஏன்னா மூன்ல காற்று இல்ல, மழை இல்ல, கிளீன் பண்ண யாருமே இல்ல. அதனால மூன் சேட்டலைட் மட்டும் இல்ல, ஹியூமன் ஹிஸ்டரியோட பெர்மனன்ட் ரெக்கார்டு. அலாம் செட் பண்ணாமலேயே சில நாள்ல சரியான டைம்க்கு கண் விழிச்சிருக்கீங்களா? அது கோஇன்சிடென்ஸ் கிடையாது பாஸ். நம்ம உடம்புக்குள்ளேயே பில்ட்-இன் அலாம் கிளாக் இருக்கு. காலை லைட் கண்ணுக்கு பட்டதும் பிரெயின்ல ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த சிக்னல் தான் உடம்ப வேக்கப் மோடுக்கு மாத்தும். அதனால அலாம் இல்லாமலே டக்குன்னு கண் விழிச்சிடுறோம். தேனீக்கள் பூவை மட்டும்தான் நினைவில் வைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. அவங்க மனித முகங்களையே ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். நல்லா நடந்துகிட்டா ஃப்ரெண்ட்லி பி, மோசமா நடந்துகிட்டா நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல் தான். யானைங்க ரொம்ப நல்ல நினைவாற்றல் கொண்ட உயிரினங்கள். அவங்களுக்கு நடந்த விஷயங்களை சுலபமா மறக்கவே மாட்டாங்க. இறந்த யானைகளை கூட நினைவுல வச்சிருப்பாங்க. அந்த யானை இறந்த இடத்துக்கே திரும்பி போய் கொஞ்ச நேரம் அமைதியா நின்றுப்பாங்க. உடல் பெருசா இருந்தாலும் அவங்களோட மனசு அதை விட பெருசு.